ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல். இன்னைக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் அல்வா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி ஊற்றுறேன். இந்த மாவு ரொம்ப கட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் வராமல் கரெக்டான லெவலில் வர்ற வரைக்கும் இந்த மாவை கையை வச்சு நல்லா கரைச்சி விடுறேன். நம்ம இப்படி கரைக்கலைன்னா கட்டி விழுந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு சுகர் போடுறேன். ரெண்டு கப்பு சுகருக்கு 3 கப்பு வாட்டர் ஆட் பண்ணுறேன். நான் மெஷரிங் கப்பு யூஸ் பண்ணுறேன். இப்போ அதோட ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். சுகர் கரெக்டான லெவலில் வந்துட்டு இப்போ இந்த சுகரில் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கேன். இது கட்டி விழக்கூடாது. அது கூட இப்போ ஃபுட் கலரை ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். இப்போது ஒரு கிண்ணி நெய் அதோட ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கேன். இப்போது அல்வா ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணுறேன். பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணுறதுனால அல்வா ஒட்டி பிடிக்காது. இப்போ பாத்திரத்தில் அல்வாவை தட்டுறேன். இப்போ இந்த அல்வாவுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். இந்த அல்வா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான அல்வா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.